இன்னொரு பக்கமும் திரு அம்மானை பாடல், திருவாசகர் திரு அம்மானைன்னு போட்டாலே வந்துடும். அந்த பாடலை கேளுங்க, ஞாபக சக்தி பயங்கரமா கிடைக்கும். நீங்க ஒரு விஷயத்தை ஒரு முறை படிச்சாலே அப்படியே டக்கு நீங்க எடுத்துக்கலாம், சிந்தையில மறக்கவே மாட்டோம். அதனுடைய கருத்துக்களை அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். அந்த திறமையே திரு அம்மானை தரும், கண்டிப்பா திரு அம்மானை தரும். அருணாச்சலம் செல்ல உங்களுக்கு ஞாபக சக்தி கிடைக்கும், கல்வியில ஈடுபாடு கிடைக்கும். நம்ம படிக்கணும் படிக்கணும் ஒரு எண்ணமானது சுரந்தனே இருக்கும். நல்ல எண்ணம், கல்வியில மேம்படணும், நம்ம நல்லா படிக்கணும், நேரத்தை வீண் பண்ணக்கூடாது, இப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கல்விக்கு தடையா இருக்குது, நம்ம நேரத்தை சரியான நேரத்துல சரியான முறையில் அதை பயன்படுத்துறது கிடையாது. அதனால கல்வியில மேம்படுறது கிடையாது. இப்ப நான் ஒரு பள்ளி பருவத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பள்ளி பருவத்துல ஆசிரியர் எனக்கு பாடம் எடுக்கிறாரு, அது எனக்கு அவர் சொல்றது எனக்கு புரியல. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்லும் போது நான் கேலி கிண்டலையும் நண்பர்களோட பண்றேன். அப்ப எனக்கு எப்படி நான் கல்வியில மேம்பட முடியும்? அப்ப இந்த செயல்களை எல்லாம் நான் விடணும்னு நினைச்சாலும் விட முடியாது. ஆனா இந்த விஷயத்துல பக்தின்ற கூடிய ஒரு விஷயத்தை நீங்க கைப்பிடிச்சா கண்டிப்பா அதெல்லாம் விட்டு ஒழிய முடியும். அதனால புதன்கிழமை நீங்க ஒரு 101 முறை அருணாச்சலம் எழுத போறீங்க. அடுத்து திரு அம்மானை பாடலை கண்டிப்பா கேட்கணும். புதன்கிழமை நீங்க கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். தேவாரம், திருவாசகம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பாடலை கேளுங்க, கண்டிப்பா அதுல நினைவாற்றல்கள் கிடைக்கும், நல்ல எண்ணங்கள் சுரக்கும், நிறைய விஷயம் கிடைக்கும் நம்மளுக்கு. இது எல்லாம் கல்வியில பெரிய மேம்படுத்தக்கூடிய வழிகள். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவர்கள் புதன்கிழமை திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தலாம். புதன்கிழமை கிரிவலம் சுத்தினா அப்படி அறிவு கிடைக்கும். ஏன்னா அது கல்விக்கானது. புதன்கிழமை கிரிவலம் சாத்திரம் கோத்திரம்னு எல்லாத்தையும் கரைச்சு குடிக்கலாம். எல்லா அறிவையும் உங்களுக்கு தருவார் இறைவன். அதற்கான முயற்சியை தருவாரு, அதற்கான செயல்பாடுகளை நடைமுறையில் வழிபடுத்தி கொடுப்பாரு. கல்வியில் மேம்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த செயல்களை செய்தால் 100% கண்டிப்பாக கல்வியில் மேம்பட முடியும். இது என்னடா காரணம் இல்லாம, இதுக்கு கல்விக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் சொல்றானா, நீங்க அதை செய்து பாருங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்க. நீ சொன்ன மாதிரி எனக்கு எந்த மாற்றமும் வரலாம், நீங்க கருத்து தெரிவிக்கலாம். கண்டிப்பா நடக்கும். ஒரே ஒரு 5 வாரமாவது செய்யுங்க, புதன்கிழமை. அதே போல நான் வேகமா அது எனக்குலாம் கிடைக்கும்னா தினமும் நீங்க செய்யலாம். நான் சொல்றது எளிய முறையில வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆமா இவர் சொல்றது சரிதான், சரியா நடக்குதுன்னா அது நீங்க தொடர்ச்சி படுத்தணும். இனி நான் புதன்கிழமை செய்தேன், ஆமா நான் ஒரு அளவுக்கு நல்லா